உலகத்துக்கு இன்னொரு பேர் என்ன? தரணி. வணக்கம், என் பேர் தாரணி. நான் கரூரில் சென்னம்பட்டிங்கிற கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் 170 கொஸ்டின் போட்டேன். அவங்க தான் அம்மா. எனக்கு தங்கச்சி இருக்காங்க, அவங்க பேர் ரோஷினி. அவங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒர்க் பிஸ்னால வர முடியல. சொல்லப்போனால் அவங்க தான் எங்கள் வீட்டு டான். அவள் தான் என்னை ஃபீஸ் கட்டி படிக்க வச்சா. ஒவ்வொரு டைமும் சப்போர்ட் பண்ணது அவள் தான். காலேஜ் முடிச்சுட்டு நானும் ப்ரைவேட் போகலான்னு இருந்தப்போ தான் அக்கா இங்கே படித்தாங்க சார், பெரியப்பா பொண்ணு. அவங்க குரூப் 4 கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணிட்டாங்க சார். அவங்க தான் எனக்கு கைட் பண்ணாங்க. இங்கே சாரை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க. அப்புறம் 1 வீக்கில் இங்கே நான் வந்துட்டேன். சுகன்யா அவங்க பேர், அவங்க தான் எனக்கு இந்த ரூட்டை சொன்னாங்க. இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் புதுசாக இருந்துச்சு. நம்ம காலேஜில் ஜாலியாக படிச்சுட்டு இனிமேல் என்ன படிக்க போகிறோம், சரி வீட்டில் சொன்ன மாதிரி படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் ஜாலியாக போச்சு, படித்தேன். அதுக்கப்புறம் சார் மைக் கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் சொல்ல சொன்னார். அப்போ ஃபஸ்ட்டு சொன்னேன். அடுத்த நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போட்டால் அவங்களுக்கு அல்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அம்மாவும் நானும் வந்து சாரை பார்க்க வந்தோம். சார் அங்கேருந்து கீழே வந்து நீங்கள் தான் சிரிச்சுக்கிட்டே நல்லா படிப்பீங்களேம்மா அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு அல்சரே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சார்ட்டு வந்து அந்த வேர்டு அது அம்மா முன்னாடி கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீ படிப்பியாடி அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டாங்க. ஏதோ படிப்பேம்மா அப்படின்னு சொல்லி